ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மேனாஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லாயிருக்கோம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள். இப்போ தான் என்னோடய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். டைட்டில் அண்ட் தம்ப்நெயிலில் என்ன பார்த்துருக்கீங்களோ அதுதான் வீடியோவாக இருக்க போகுது. அன்றைக்கி ஷார்ட்ஸில் நான் ஷேர் பண்ணேன் இல்லைங்களா, சங்கம் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அன்றைக்கி கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்தது. பார்த்தீங்கன்னாவே தெரியும், 13 ஃபேமிலி வந்துட்டு எங்களுக்கு முன்னாடி வெயிட் பண்ணுறாங்க. நாங்கள் கார்லேயே தான் வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறமா எங்களோட டர்ன் வரும்போது தான் உள்ளே வந்தோம். மழையாக வேறு இருந்தது. சாப்பிட்டு முடிக்கும் போதெல்லாம் மழை நின்றுச்சு. டேபிள் கிடச்சி ஆர்டர்லாம் பண்ணிட்டோம். நல்ல வேலையாக இந்த மாதிரி கலரிங் பேப்பரும் க்ரையான்ஸும் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதனால ஓரளவுக்கு சமாளிக்க முடிஞ்சுது. ஆனாலும் வச்சு செஞ்சுட்டாங்க 2 பேருமே. அதில் எழில் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே உட்கார மாட்டேன்ட்டான். அதுக்கப்புறம் அவசரமாக சாப்பிட்டு தான் போகிற மாதிரி இருந்தது. வீட்டிலேருந்து கிளம்பும்போது நாங்கள் என்ன பிளான் பண்ணோம்னா, இன்னொரு ரெஸ்டாரண்ட் இருக்குங்க. அது வந்து ஷாப்பிங் பண்ணுற கடைக்கு பக்கத்துலேயே இருக்கும். அப்போது சாப்பிட்டுட்டு அங்கே போய் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா, அதனால அங்கே போகலாம் அப்படிங்கிற பிளானில் தான் கிளம்பி வந்தோம். மழையாகவும் இருக்குது, பசங்களை வச்சுக்கிட்டு அந்த மாதிரி பக்கத்துலேயே இருந்தால் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு தான் பிளான் பண்ணோம். ஆனால் காரில் பாதி தூரம் வரும்போது தான் நான் இன்ஸ்டாவில் பார்த்தேன், சங்கம் ரெஸ்டாரண்ட்டில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அன்னைக்கு அவங்க ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற ப்ராஃபிட்டு நேராக அந்த ஃப்ளட் ரிலீஃப்க்கு தான் போகுது அப்படின்னு. 2 பிரான்ச் இருக்குங்க. நாங்கள் ரவுண்ட் ராக்கில் இருக்கிறதுக்கு தான் போயிருந்தோம். 2லேருந்து வர ப்ராஃபிட்டுமே ஃப்ளட் ரிலீஃப்க்கு தான் போகுது அப்படின்ட்டு அவங்க போட்டிருந்தாங்க. அதுவும் ரவுண்ட் ராக்கில் தான் இருக்குது. அதனால சரி, இப்படி ஒரு நல்ல விஷயம் அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்ப நம்ம எப்படியும் காசு கொடுத்து தான் சாப்பிட போகிறோம் எங்கே போனாலும், அது இங்கேயே போய் சாப்பிட்டுக்கலாமே அப்படின்ட்டு தான் நேராக சங்கம் போனோம். ஆனால் கூட்டம் எக்கு தப்பாக இருக்கும்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. எல்லாருமே அதே மைண்ட் செட்டில் வந்திருப்பாங்க இல்லையா, நம்மளும் ஏதாவது ஒரு விஷயம் கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்னு. கொஞ்சம் நல்ல நேம் இருக்க ரெஸ்டாரண்ட்லலாம் அந்த சண்டே பிஸ்னஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆனால் அதில் வர ப்ராஃபிட்டை அந்த 2 பிரான்ச்சில் இருக்கிறதையுமே நேராக ஃப்ளட் ரிலீஃப்க்கு நாங்கள் கொடுக்குறோன்னு அவங்க சொல்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம், பாராட்டப்பட வேண்டியது. ஸோ நம்ம சேனல் சார்பாகவும் நம்ம ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்துடலாம். கலிஃபோர்னியாவில் இருக்கும்போது நான் போனதுங்க டைசோக்கு. கலிஃபோர்னியாவில் யூனியன் சிட்டியில் ஒன்று இருக்குது, அங்கேயும் நான் போயிருக்கேன். அதுக்கப்புறம் டப்ளின் இருக்க டைசோக்கும் போயிருக்கேன். யூனியன் சிட்டியில் ஒரு மால் இருக்கும், அந்த மாலில் டைசோ இருக்குங்க. அந்த டைசோவில் தான் நான் அந்த தேங்காய் எண்ணெய் ஊற்றி வைக்கிறதுக்கு ஒரு எல்லோ கலரில் ஒரு குட்டி செராமிக் கண்டெய்னர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது நான் அங்கே வாங்கினது தான். இப்போது இங்கே ஆஸ்டின் வந்து 3 வருஷம் ஆக போகுது. ஆனால் டைசோக்கு போகணும்னு பிளான் போட்டு வைக்கிறதோட சரி, போகிறதுக்கே டைம் கிடைச்சதில்ல. இன்றைக்கி தான் ஒரு வழியாக வந்திருக்கோம். டைசோ வந்து ஜாப்பனீஸ் ஸ்டோர் சரிங்களா. அவங்களோட வீடியோஸே நீங்கள் ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்திருந்தா அவங்க ஆர்கனைசிங்கெல்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க. ஃபங்க்ஷனலாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப யூனிக்கான டிசைன்லேயும் இருக்கும். இங்கே இருக்கிற சில விஷயங்கள் எல்லாம் மற்ற கடையில் அவ்வளவு சீக்கிரத்தில் நம்ம பார்க்கவே முடியாது. அந்த மாதிரியான ஸ்டஃப்ஸ் இங்கே இருக்கும். இன்னும் ஆஸ்டினில் இருக்கிற பிரான்ச்சுக்கு நான் போகவே இல்லைங்க. இது ரவுண்ட் ராக்கில் இருக்கிறது தான். ஒருவேளை ஆஸ்டினில் இருக்கிற பிரான்ச்சுக்கு நான் போனேன்னா போகும்போது நான் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். கொஞ்ச நேரத்தில் அவங்களோட ப்ரைஸ் கைடையுமே நான் காமிக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து அவங்களோட கரன்சியில் தான் போட்டிருந்துருப்பாங்க. டாலருக்கு நம்ம பார்த்து கன்வெர்ட் பண்ணிக்கணும். அதுவுமே பக்கத்துலேயே கொடுத்துருப்பாங்க ஒரு சார்ட்டு. ப்ரைஸே போடாமல் இருந்துச்சு அப்படின்னா $2.45 அப்படின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் வந்து நம்ம ஈஸியாக நம்மளோட காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் கூட ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். நம்ம ஊரில் ஃபேன்சி ஸ்டோருக்கெல்லாம் போனோன்னா குட்டி குட்டியாக டிவைடர்ஸோட இந்த மாதிரி பாக்ஸ் கிடைக்கும். நமக்கு நிறையா தோடெல்லாம் இருக்குது அப்படின்னா ஆர்கனைஸ் பண்ணலாம், இல்லை குட்டி குட்டியாக இருக்கிறது நிறையா ஆர்கனைஸ் பண்ணலாம் இல்லைங்களா. அதெல்லாம் டைசோவில் நிறைய கிடைக்கும். டிஃப்ரெண்ட் சைஸஸ்லேயும் இருக்கும். இது மேக்னெட்டோடு இருக்கிற ஒரு பேஸ்கெட்டு தான். இது ஃப்ரிட்ஜில் கூட நம்ம சைடில் ஒட்ட வச்சுட்டு கிளிங் ரேப்பு, அலுமினியம் ஃபாயில், ஜிப்லாக்ஸு இந்த மாதிரி கூட ஆர்கனைஸ் பண்ணலாம். இந்த பேம்பூவில் தயாரிக்கிற நிறைய விஷயங்கள் இங்கே டைசோவில் கிடைக்குங்க. இது ஒரு குஷன் மேட்டு, ஆனால் மேலே பேம்பு போட்டிருக்காங்க. இதுவே கவுண்டர் டாப்பில் வைக்கிற மாதிரி பிளேஸ் மேட்ஸ் பேம்பூலேயே இருக்கும். இங்கே நம்ம வீட்டில் கிச்சனில் கிரைண்டர் கீழேயும் மிக்சி கீழேயும் நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, எக்ஸாக்டாக அது நான் இங்கே டைசோவில் வாங்கினது தான். கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு அந்த பீஸையுமே நான் காமிக்கிறேன். குஷன் மேட்ஸ் நிறைய கிடைக்குங்க. பிளேஸ் மேட்ஸுமே நிறைய வித்தியாசமாக வச்சுருப்பாங்க. என்னால் எல்லாத்தையுமே அன்றைக்கி நான் கவர் பண்ண முடியலை. ஆனால் நிறைய டிசைன்ஸில் இருக்கும். இந்த மாதிரி பேஸ்கெட்ஸும் நிறையா இருக்கும். நம்ம வீட்டில் அந்த பூண்டெல்லாம் கூட இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட்டில் தான் போட்டு வச்சுருக்கேன். இது பார்த்த உடனே உங்கள் எல்லாருக்கும் எது ஞாபகம் வருதுன்னு சொல்லுங்கள். எனக்கு எப்போவுமே இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட் பார்த்தேன்னா சொப்பு சாமானம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் இந்த மாதிரி ஒரு கூடையில் தான் போட்டு விற்பாங்க.
எழில் மாதிரி இருக்கும்போது இதை பார்த்தாவே ஒரு எக்ஸைட்மெண்ட் வரும். இப்போ தான் வந்து மினியேச்சர் டாய்ஸ் அப்படின்னு அது ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. நம்ம படிக்கும் போதெல்லாம் சொப்பு சாமானம் அது வந்து அதே மாதிரி ஒரு கூடையில் தான் விற்பாங்க. அதுவும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கெல்லாம் போகணுன்னா அந்த கோயில் மண்டபத்துக்குள்ளே வெளியில் அங்கே விற்றுக்கிட்டு இருப்பாங்க. என்ன இன்னும் கொஞ்சம் கலர் வந்து லைட்டாக இருக்கும் அந்த பேஸ்கெட் கலர். இந்த ஐல் ஃபுல்லாகவே ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் தாங்க. இந்த A4 ஷீட்டு, A5 ஷீட்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரியான பாக்ஸு, ஃபைல் ஹோல்டர்ஸ் அப்படின்னு நிறையா இருக்கும். இந்த பவுச்சஸ்லேயே ஜிப்போடு இருக்கும். அதில் நம்ம அழகாக எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் நிறைய வெரைட்டிஸில் நிறைய சைஸஸில் இங்கே கிடைக்கும். அதுலேயும் குறிப்பாக இந்த விசா ஸ்டாம்பிங்க்கு நம்ம போவோம் பார்த்தீங்களா, அது ட்ராப் பாக்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை விசா ஸ்டாம்பிங்க்கு நம்ம போகிறோம் அப்படின்னாலுமே ஒவ்வொருத்தரோட பாஸ்போர்ட்டு, அவங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கண்டிப்பாக நம்ம கேரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தரோடதையும் தனித்தனியாக இந்த மாதிரி ஒரு பவுச்சஸில் போட்டு நான் எடுத்துகிட்டு போயிருக்கேன். ஸோ அதுக்காகவே இந்த மாதிரியான பவுச்சஸ் எல்லாம் யூஸ் ஆகும். இதெல்லாம் ஹேண்ட்பேக்குள்ளே நம்ம ஆர்கனைஸ் பண்ணுற ஒரு ஆர்கனைசர். நான் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தால் போன உடனே டாய் செக்ஷனில் அவங்களுக்கு தேவையானதை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. வெளியில் ஒரு மெஷ் மாதிரி இருக்குது பாருங்கள், அதுதான் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. நான் அதே மாதிரி தான் அந்த பேட்டும் இருக்கும் போல இருக்குது அப்படின்னு நினச்சி வீட்டுக்கு வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்ல குவாலிட்டியாகவே இருந்தது. நல்ல சாஃப்டாகவும் இருந்துச்சு. ஏதோ இந்த மாதிரி ஒரு ஃபைலில் தான் நான் மீல் பிளான் சார்ட்டெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதுதான் ஸ்டேஷ்னரி ஐல். எனக்கு இந்த நோட் புக்ஸ் எல்லாம் பார்த்தேன் அப்படின்னா நான் ரொம்ப குஷியாயிருவேங்க. எனக்கு எழுதுறது எப்போவுமே ரொம்ப பிடிக்கும். அதனால நல்ல பேட்டர்னில் 2 நோட் இருந்துச்சுன்னு சொல்லி வாங்கிட்டேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு நோட் புக்ஸ் எல்லாம் வாங்கி. 2016 கல்யாணம் முடித்து என் ஹஸ்பண்டோடு இங்கே யூஎஸ் வந்தேன். அது முன்னாடியே சொல்லியிருந்திருப்பேன். அப்போ வந்தப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப போர் அடிக்கும். அவர் ஆஃபீஸ்க்கு டெய்லியும் போகிற மாதிரி தான் இருந்தது. அப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாம் கிடையாது. அந்த டைம் பீரியடில் பார்த்தீங்கன்னா குக்கிங் சேனல்ஸ் ஒரு சில சேனல்ஸ் வந்து இருந்துச்சே ஒழிய இந்த அளவுக்கான லைஃப் ஸ்டைல் சேனல்ஸோ இல்லை யூடியூப்லேயே இந்த அளவுக்கு எக்ஸ்போஷரோ இல்லை. நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஏதாவது படம் பார்க்கணும், இல்லாட்டி பாட்டு கேட்கணும், இதுதான் இருக்கும். இல்லைனா சீரியல்னு நிறைய சீரியல்ஸ் அப்போ வந்துட்டு இருந்தது. அதை தாண்டி வேறு எதுவுமே இருக்காது. அப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாது. இந்த மாதிரி டாலர் ட்ரீயோ டெய்ஸோவோ போனேன்னா ஏதாவது இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் செக்ஷனுக்குள்ளே போய் எதையாவது ஒன்று வாங்கிட்டு வருவேன். இது பார்த்திங்கன்னா பேப்பர் கிராஃப்ட் பேண்டு. நான் என்ன பண்ணுவேன், அதை வாங்கிட்டு வந்து பேஸ்கெட் வந்து நம்ம அதில் செய்யலாம். அதுக்கப்புறம் மாஸ்கிங் டேப் அப்படின்னு சொல்லி நிறைய பேட்டர்னில் கிடைக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து பேஸ்கெட்டில் இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படின்லாம் ஒட்டி வச்சு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பேன். வீட்டில் ஒருத்தர் இப்படி இருந்தால் இன்னொருத்தர் ஆப்போசிட்டாக இருப்பாங்க இல்லையா. என் வீட்டுக்காரர் என்ன சொல்லுவார், நீ இத்தனையெல்லாம் கலர் கலராக வாங்கிட்டு வந்து உட்காந்து நீ பண்ணுறதுக்கு அந்த பேஸ்கெட்டே ரெடிமேடாக $1 தானே விற்கிறான், அதையே நீ பேசாமல் வாங்கிட்டு வந்துடலாமே அப்படிம்பாரு. நம்ம நேரம் போகலை அப்படின்னு உட்காந்து செய்யறத அவர் என்ன நினச்சிக்குவாருன்னா, இவ பேஸ்கெட்டுக்காக தான் இத்தனையும் கஷ்டப்பட்டு செய்கிறா அப்படிங்கிற மாதிரி அவர் நினச்சிக்குவார். இந்த மாதிரி ஃபர்னிச்சருக்கு போடுற கவரு, ஆன்டி ஸ்லிப் கவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இது டென்ஷன் ராடு. இப்போ ரெண்டல் அப்பார்ட்மெண்ட்லலாம் நமக்கு ஹேங்கர்ஸ் வந்துட்டு இல்லைன்னா இதை டென்ஷன் ராடை வந்து நம்ம ஃபிட் பண்ணி அதில் ஏதாவது ஹேங் பண்ணிக்கலாம். கிளாஸட்டுக்குன்னு இல்லை, நிறைய பர்பஸ்க்கு அதை யூஸ் பண்ணலாம். இந்த பூஜா கேபினெட் அப்படின்னு சொல்லி ஸ்க்ரீன்லாம் போட்டு வைப்பாங்க இல்லையா, அதுக்கு கூட நம்ம அந்த டென்ஷன் ராடு வச்சு கர்டைன் கூட நம்ம ஹேங் பண்ணிக்கலாம். இந்த கேபிள் கிளிப்பெல்லாம் கூட நான் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேங்க. நல்ல குவாலிட்டியாக தான் இருக்கும். அது ஸ்டிச்சிங்க்கு யூஸ் பண்ணுற எல்லா ஸ்டெப்ஸுமே இங்கே பெரும்பாலும் வச்சுருப்பாங்க. இந்த ட்ராவல் ஃப்ரெண்ட்லி கிட்டு கூட இங்கே கிடைக்கும். இந்த மாதிரி சேஃப்டி பண்ணலாம் சாரீ குத்தும்போது போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யாரோ சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுவுமே இங்கே வச்சுருக்காங்க. சின்னதும் இருக்குது, பெருசும் இருக்குது. அதுக்கப்புறம் தையல்லாம் பிரித்து விடுறதுக்கு ஒரு நீடில் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, சீம் ரிப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். ஏன்னா எனக்கு அது அடிக்கடி தேவைப்படும். ப்ளவுஸ் எல்லாம் வந்து பிரித்து விடுறதுக்கு, இல்லை ஏதாவது டாப் வந்து பிரிக்கணும் அப்படின்னா நான் வந்துட்டு அதை அதிகமாக யூஸ் பண்ணுவேன். அது ஏற்கனவே என்கிட்ட ஒன்று இருந்துச்சு, எங்கே போச்சுன்னு தெரியலை. அதனால மறுபடியும் ஒன்று வாங்கினேன். இது வந்து மொபைல் ஹோல்டருங்க. அவன் என்ன நினச்சிக்கிட்டான், இது குட்டி சேர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கீழே போட்டு நான் உட்காடுறேன் அப்படின்னா, இங்கெல்லாம் உட்காரக்கூடாது அப்படின்னு சொன்னேன். ஓ, இங்கே தானே உட்காரக்கூடாது, அப்போ நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் உட்காந்துக்கிறேன்னு காட்டில் கொண்டு வந்து போட்டான். இல்லை தம்பி, அது உட்கார்றதுக்கே கிடையாது, அது உடஞ்சி போயிடும், அது மொபைல் ஹோல்டர் அப்படின்னு அவனுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்கே எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. அதுலேயும் அழகழகான கலரில் வச்சுருந்தாங்க. இந்த ரெட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஷேடோ பாக்ஸ் எல்லாம் செய்வாங்க இல்லையா, அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடான ஸ்டப்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த ஷேடோ பாக்ஸ்குள்ளே அந்த குட்டி குட்டி மினியேச்சர் டாய்ஸு, ஏன்னா அந்த ஷேடோ பாக்ஸ்குள்ளே ஒரு வீடு மாதிரியே அவங்க செட் பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் அவங்களுக்கு தேவைப்படும். அந்த மாதிரி ஐட்டம்ஸுமே இங்கே டைசோவில் கிடைக்கும். இந்த பாத் டப் மாதிரி இருக்கிறது, குட்டி டேபிள், கேபினெட்டு, ஸ்டூலு, அங்கே பாருங்கள் ஏணி கூட வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த டிவி யூனிட், குட்டி குட்டியாக இருக்கிற ஃப்ளவர் வேஸ், சின்ன சின்ன பிளான்டர்ஸ், இதெல்லாமே இங்கே இருக்கும். யாருக்காவது ஷேடோ பாக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லை அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இனிமேல் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு நினச்சா கூட இங்கே போய் செக் பண்ணி பாருங்கள், கிடைக்கும்.
அதுக்கப்புறம் இந்த க்ளீனிங் ப்ரஷஸ் அப்படின்னு நிறைய ஷேப்ஸில் வச்சுருப்பாங்க. அங்கே போய் நம்ம பார்க்கும்போது தான், ஓ இதுக்கெல்லாம் இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னே நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்தளவுக்கு வித்தியாசமாக ப்ரஷ்ஷு, ஸ்பஞ்சஸ் எல்லாம் கிடைக்கும். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா, அந்த இண்டு இடுக்குலலாம் கூட நம்ம சாதா ப்ரஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ண முடியாது. அந்த இண்டு இடுக்குக்கு கூட அதுக்கு ஏற்ற மாதிரியான ப்ரஷ்ஷு, அதுக்கு ஏற்ற மாதிரியான சைஸில் இங்கே வச்சுருப்பாங்க. இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையே கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரியான ப்ரஷ் இது. நான் என்னோடய ஸ்டவ் டாப் க்ளீன் பண்ணுறதுக்கு அதுதான் யூஸ் பண்ணுவேன். நான் அமேசானில் வாங்கினேன். அது ஒரே ஒரு பீஸ் தான் வந்தது. ஆனால் இங்கே 3 செட்டாக வச்சுருக்காங்க. அதே மாதிரி நிறைய ஷேப்ஸில் இருக்குங்க. இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம நின்று பொறுமையாக பார்க்குறதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும். இந்த பாட்டிலோட கவர் க்ளீன் பண்ணுறது, பாட்டில் க்ளீன் பண்ணுறதுக்கு தனியாக அப்படின்னு சொல்லி நிறைய வச்சுருப்பாங்க. இந்த கடைக்கு நம்ம ஃபஸ்ட் டைம் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப நேரம் தேவைப்படும். ஒவ்வொன்றா பொறுமையாக பார்த்துட்டு வர்றதுக்கு. எனக்கு இப்போவுமே நான் ரொம்ப ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக எடிட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நிறைய கிளிப்பிங்ஸுமே நான் எடுத்திருந்தேன். எல்லாத்தையுமே நான் காமிச்சேன் அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு மேலே போகுது. நான் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக எடிட் பண்ணேன். நான் இந்த பக்கம் என் வேலையை பார்த்தா அவனுங்க என்ன பண்ணுறானுங்கன்னு பாருங்கள். அது அவனுங்க சைஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்கவும் ஒரே குஷி தூக்கிக்கிட்டு கொஞ்ச நேரம் அதை வச்சு விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. எப்படியோ அவங்க டைம் பாஸ் ஆகிறதுனால நான் அன்றைக்கி திருப்தியாக ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்தேன். இதெல்லாம் செராமிக் கிடையாதுங்க. செராமிக் ஆப்போசிட்டில் இருக்குது. இது மேலமீன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மெட்டீரியல் தான். ஏன்னா பசங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது அவங்க செராமிக்காக இருந்தால் டக்குன்னு உடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஆனால் பார்க்குறக்கு செராமிக் மாதிரியே இருக்கணும். அவங்களும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும்னா இது வாங்கலாம். ஏன்னா கிட் ஃப்ரெண்ட்லியாக நிறையா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆன பேட்டர்ன்ஸில் இருக்கும். அதுவும் முகில் சின்ன பையனாக இருக்கும்போது நாங்கள் கிளாஸ் மக்கு இல்லை செராமிக் மக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோன்னா எனக்கும் அதே தான் வேணும், நானும் அதில் தான் குடிப்பேன் அப்படின்னு அடம் பிடிப்பான். ஆனால் அவங்ககிட்ட அதெல்லாம் கொடுத்தோன்னா டக்குன்னு உடஞ்சும் போயிடும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி லைட் வெயிட்டாக இருக்கிற ஆனால் பார்க்குறக்கு கண்ணாடி மாதிரியே தெரிகிற ஐட்டம்ஸை இங்கே வாங்கி அவனுக்கு நான் கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், நல்ல வேலை இதெல்லாம் கீழே போட்டால் உடையாது அப்படிங்கிறதுனால நான் விட்டுட்டேன். அதை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் ஐயில் ஏதாவது ஒன்று தொட்டிருந்தான் அப்படின்னா அவ்வளவுதான். அன்றைக்கி கேஸ் ஆகிருக்கும் எங்களுக்கு கடையில். எத்தனை ஃபைன் கட்டிட்டு நாங்கள் வந்திருப்போம் அப்படின்னே தெரியாது. அவனுக்கு என்னென்னா டாய் செக்ஷனை விட அம்மா என்ன பார்த்துக்கிட்டு இருக்கா, அம்மா எதெல்லாம் எடுத்து பார்க்குறா, நம்மளும் போய் அதெல்லாம் எடுத்து பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் தான். இங்கே பாருங்கள், இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு ஐடியாவே இல்லை. ஆனால் இவங்கள பொறுத்த வரைக்கும் நிறைய சாஸஸ், அதுக்கப்புறமா டிப்ஸ் எல்லாம் நிறைய பயன்படுத்துவாங்க அவங்களோட குக்கிங்கில். அதுக்கேற்ற மாதிரியாக தான் அவங்களோட குக்வேர்ஸுமே டிசைன் பண்ணுவாங்க. மேபி அதுக்கு சம்மந்தப்பட்டதான்னு எனக்கு தெரில. ஆனால் அந்த அற்புத விளக்கு மாதிரி இருக்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு ஒரு ஐடியாவும் இல்லை. தெரிஞ்சவங்க ப்ளீஸ் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உட்டன் ஸ்பூன்ஸ் எல்லாம் இங்கே கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாகவே கிடைக்குங்க. இங்கே வந்தேன்னா இந்த உட்டன் ஸ்பூன்ஸ் நான் வாங்கிட்டு போவேன். அதுலேயும் அந்த டார்க்கஸ்ட் டோன்லேருந்து லைட்டஸ்ட் டோன் வரைக்கும் வச்சுருப்பாங்க. சில்வர் வெரைட்டிஸுமே நிறையா இருக்கும். அதுக்கப்புறம் கேஸ்ட் அயர்ன் பேன்ஸ் அந்த குட்டி குட்டியாக இருக்கிறது இருக்கும். அதாவது இந்த கடையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப குட்டியாக க்யூட்டாக இருக்கிறது நிறையா இருக்கும். அந்த பெருசாக இருக்கிற பாத்திர பண்டங்கள்லாம் இங்கே பார்க்க முடியாது. இங்கே பாருங்கள், இந்த பேன் கேஸ்ட் அயர்ன் தான். ஆனால் இதே மாதிரி பார்க்குறக்கு கேஸ்ட் அயர்ன் மாதிரியே இந்த பக்கத்தில் இருக்கிற பார்த்தீங்களா, இது ஜஸ்ட் ஒரு சர்விங் ட்ரே தான். ஆனால் கேஸ்ட் அயர்ன் கிடையாது, ரொம்ப லைட் வெயிட்டில் இருக்குது. நடுவில் இருக்கிறது மட்டும்தான் கேஸ்ட் அயர்ன். இது எல்லாமே பார்க்குறக்கு அந்த லுக்கில் இருக்கும், ஆனால் கேஸ்ட் அயர்ன் இல்லை. இனி இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே செராமிக் தான். இப்போ கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு குட்டியாக ஒரு ஜக் மாதிரி நான் காட்டுறேன் பாருங்களேன். ஏன்னா ரீசெண்ட் டைமில் நான் கிச்சன் டூர் அப்படின்னு போட்டப்போ நிறைய பேர் டிஎம் பண்ணி கேட்டிருந்தீங்க, அந்த எல்லோ கலர் குட்டி கண்டெய்னர் எங்கே வாங்கியிருந்தீங்க அப்படின்னு. எக்ஸாக்டாக இங்கே இருக்கும் அப்படின்னு தான் நானும் வந்தேன், ஆனால் அங்கே இல்லை. என்ன பண்ணுங்கள், இந்த ஜக்கு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை கூட நீங்கள் வாங்கி இதில் தேங்காய் எண்ணெய் வச்சு கூட நீங்கள் மைக்ரோவேவில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த ஷேப்பில் குட்டியாக தான் இருக்குது. ஏன்னா நமக்கு இங்கே வின்டரில் தேங்காய் எண்ணெய் நல்லா திக்காயிரும் இல்லைங்களா, அப்போ மைக்ரோவேவில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கும் கரெக்டாக தான் இருக்கும். இது மைக்ரோவேவ் சேஃபும் கூட. இங்கே பாருங்கள், குட்டி குட்டி பிளேட் கூட இருக்குது. மேலே லிட்டு மாதிரி கூட நம்ம அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். யாராவது அதே மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அவங்களுக்கு தான் இந்த ஆப்ஷன் சொல்கிறேன். வேணும்னா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய டீ பாட்ஸ் இருக்குங்க, பட் இந்த கடையில் கம்மியாக இருக்குது. நானுமே இதில் ஒன்று வச்சுருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் குக்கிங் சம்மந்தமான சேனல் வச்சுருக்காங்கன்னா அவங்க இந்த பாத்திரங்கள்லாம் கொஞ்சம் அழகாக ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இந்த மாதிரியான ஒரு பாட்டில், அதுக்கு பக்கத்துலேயே ஒரு கப் இருக்குது பாருங்கள், மினி கப் மாதிரி, அது மேலே மூடி மாதிரியே நம்ம மூடி வச்சுக்கலாம். அதெல்லாம் வீடியோஸில் காமிக்கும் போது ரொம்ப அழகாகவே இருக்கும். இப்போ காமிக்கிறது எல்லாமே டிஃபன் பாக்ஸில் நம்ம இந்த சாஸ் பாட்டில் அப்படின்னு சொல்லி பேக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இனி ஸ்கூல் ரீஓப்பன் ஆக போகுது. இன்கேஸ் யாராவது அதே மாதிரி பார்த்துட்ருக்கீங்கன்னா இங்கே செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா இது எல்லாமே குட்டி குட்டி சாஸ் பாட்டில்ஸ். அழகாக எந்த டிஃபன்
டிஃபன் பாக்ஸில் வேணாலும் ஃபிட் ஆகும். இந்த மாதிரி குட்டி குட்டி கண்டெய்னர்ஸ் மூடியோடையே இருக்கும். டிஸ்போசபிளும் இருக்கும், நம்ம மறுபடியும் ரீயூஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்களும் இருக்கும். இது ஸ்டாக்கபிள் ஸ்நாக் கண்டெய்னர். ஏன்னா நான் வந்து ஒரு சாஸ் பாட்டில் வச்சுருப்பேன், முன்னாடி ஸ்கூல் லஞ்ச் பேக் பண்ணும்போது பார்த்துட்டு கேட்டிருந்துருக்கீங்க. இங்கே வந்து நிறையாவே வச்சுருக்காங்க பாருங்கள். ஒரு பேக்கில் இவ்வளோ வருது இல்லையா? நான் வாங்கும்போது அமேசானில் கம்மியாக தான் வாங்கினேன். ஆனால் இங்கே ஒரு பேக்கேஜ்லேயே நிறைய சாஸ் பாட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால இதெல்லாம் அழகாக எந்த டிஃபன் பாக்ஸ்குள்ளே வேணாலும் ஃபிட் ஆகும். அதுக்கேற்ற மாதிரியான கண்டெய்னர்ஸ் தான். வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள், ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் இந்த சாசேஜ் கட்டர்ஸ், சாண்ட்விச் கட்டர்ஸ், அதுக்கப்புறம் குக்கி கட்டர்ஸ், அதுக்கப்புறம் இந்த ஃப்ரூட் பிக்ஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து நிறைய ஷேப்ஸில் இருக்கும். இந்த கொக்கோ கோலாவோடது, அதுக்கப்புறம் குக்கி கட்டர்ஸ் மாதிரியே தான் இருக்குது இல்லைங்களா? ஆனால் சின்னதாக இருக்குது. இதெல்லாம் ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் கட் பண்ணி கொடுக்கறது கூட யூஸ் பண்ணலாம். இந்த பார்பி தீமில் இருக்கிற ஃப்ரூட் பேக், ஸ்டார் தீமில் இருக்கிற ஃப்ரூட் பேக் அப்படின்னு சொல்லி நிறையா இருக்கும். அதனால் ஸ்கூல் சம்மந்தமாக அவங்க லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணி கொடுக்குற மாதிரியான ஸ்டஃப்ஸுமே இங்கே நிறையா இருக்கும். இது பாருங்களேன், ரொம்ப குட்டியாக இருக்கிற ஒரு பிளான்ட் பாட்டு. இதில் கண்டிப்பாக நம்ம இந்த கேக்டஸ் சம்மந்தமான வெரைட்டிஸ் தான் வைக்க முடியும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இந்த யானையை பார்த்த உடனே நம்மால் எவ்வளோ குஷி ஆகிறாரு அப்படின்ட்டு மட்டும் பாருங்களேன். அவங்க அப்பாவும் அவனும் கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், இப்போ நான் கூப்பிட்டு இதை காமிச்ச உடனே குடுகுடுன்னு ஓடி வந்துடுவான் அவனுக்கு. ஏன்னா யானைனா எப்போவுமே ரொம்ப பிடிக்கும். அதை பார்த்த உடனே ஒரு குஷி. ஆனால் நான் வாங்கலை, ஏன்னா குட்டியாக ஏற்கனவே ஒன்று தண்ணி ஊற்றுறதுக்கு வச்சுருக்கோம். அதனால் பில்லு போடுற வரைக்கும் கொஞ்சம் ரகலை பண்ணாமல் இருக்கட்டுமேன்னு அந்த யானையை தூக்கி கையில் கொடுத்தேன். இனி வந்து இந்த மாதிரியான ட்ரெயின் பேஸ்கெட்ஸ் நிறையா இருக்குங்க. இட்லி மாவை அரைக்கிற வீடியோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா, உளுந்து வந்து நான் ஊற வைக்கிறதுக்கு ஒரு பவுல் யூஸ் பண்ணுவேன் இல்லைங்களா? உள்ளே ஒரு கொலாண்டரோடையே வரும், கிரே கலரில் இருக்கும். எக்ஸாக்டாக அதே இது இன்னமும் டைசோவில் இருக்குது. நான் டைசோவில் வாங்கினது தான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டீல் கொலாண்டர்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. அது டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருக்கும். இது வந்து நீங்கள் ஏதாவது ஸ்டீம் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு பாத்திரத்துக்குள்ளே வச்சு ஸ்டீம் பண்ண போகிறீங்க அப்படின்னா கூட தாராளமாக இது எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு இதோ இந்த ஹேண்டிலோடு இருக்கிறத அப்படியே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மல்டி பர்பஸ் தான். அதில் நிறையா குட்டி குட்டி ஷேப்ஸ்லேருந்து பெரிய பெரிய ஷேப் வரைக்கும் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி குட்டியாக இருக்கிறது எல்லாமே சின்ன பசங்களுக்கு பேபி ஃபுட் நீங்கள் ஸ்டீம் பண்ணுறதுக்கு ஒரு கேரட்டோ ஒரு ஆப்பிளோ நீங்கள் ஸ்டீம் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை அந்த பவுல்குள்ளே வச்சு கூட நம்ம அழகாக பண்ணிக்கலாம். அதுக்குன்னு தனியாக குக்கர் எடுக்கணும், பெரிய பாத்திரம் எடுக்கணும் அப்படின்னு இல்லாமல் குட்டி குட்டியாக இருக்கு இல்லையா, அதை நம்ம டீ போடுற பாத்திரத்துக்குள்ளேயே கூட வச்சு நம்ம மேலே ஒரு மூடியை போட்டு ஸ்டீம் பண்ணிக்கலாம். இதோ நான் வச்சுருக்க எக்ஸாக்ட் அதே பேம்பு மேட் இன்னமுமே டைசோவில் இருக்குது. அதில் 2 கலர் இருக்குங்க. ஒன்று வந்து இந்த பேம்பு கலரே, இன்னொன்று வந்து பிளாக் ஃபினிஷில் ஒன்று வச்சுருக்காங்க. ஆனால் இது வந்து பிளேஸ் மேட்டாக நம்ம யூஸ் பண்ணுறது தான். அதாவது சூடான பாத்திரத்தை கூட நீங்கள் இது மேலே வச்சுக்கலாம். டைனிங் டேபிளெல்லாம் வந்துட்டு பிளேஸ் மேட்ஸ் அப்படின்னு போடுவாங்க இல்லையா, அதுக்கு யூஸ் பண்ணுறது தான். ஆனால் நான் தான் வாங்கிட்டு வந்து அதை கிரைண்டர் கீழேயும் மிக்சி கீழேயும் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா கவுண்டர் டாப்பில் அது ஈஸியாக இழுக்கிறதுக்கும் பின்னாடி தள்ளி விடுறதுக்கும் அந்த பேம்பு மேட் மேலே வைக்கிறப்ப ஈஸியாக இருக்குது. இது ஏர்தன் பாட்டுங்க. இது யாராவது வாங்கி யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. நானும் ஒவ்வொரு தடவையும் வந்து பார்க்கும்போது வாங்கணும்னு ஆசைப்படுவேன். ஆனால் ஒரு பயமும் இருக்கும், வாங்கிட்டு போய் ஸ்டவ் டாப்பில் வச்சு உடஞ்சி போயிருமோ அப்படின்னு. நம்ம ஊர் மண் சட்டியெல்லாம் நான் நிறையா யூஸ் பண்ணியிருக்கேன், அது தெரியும் எப்படி அது நம்ம சமைக்கணும்னு. ஆனால் இது நான் வாங்கினது கிடையாது. ஒரு செராமிக் கோட்டிங் ஃபினிஷில் வேறு இருக்கு இல்லையா, அதனால அந்த பயம் எனக்கு எப்போவுமே இருக்கும். யாராவது வாங்கி அதில் சமைச்சிருக்கீங்க அப்படின்னா உங்கள் ரிவ்யூ என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக எனக்கு அது யூஸாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த லிப் பாம் கூட க்யூட்டாக வச்சுருப்பாங்க. இங்கே நிறைய ஷீட் மாஸ்க்ஸ் இருக்குங்க. ஏன்னா அவங்களோட ஸ்கின் கேரில் வந்துட்டு அந்த ஷீட் மாஸ்க் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதனால் அந்த பியூட்டி செக்ஷனுக்குள்ளே போனோம் அப்படின்னாவே நிறையா ஸ்டஃப்ஸ் வச்சுருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு அன்றைக்கி எனக்கு சுத்தமாக டைம் இல்லை. இவ்வளவுக்கு தான் பசங்க வந்து எனக்கு ஒத்துழைச்சாங்க. அதனால் வாங்க வேண்டியதை மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நான் காமிக்கிறேன் நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு. வந்த உடனே இதோ இந்த பேட் அண்ட் பால் வச்சு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப சாஃப்டாக தாங்க இருக்குது. நான் வாங்கிட்டு வந்த திங்ஸை அப்படியே வச்சதோடு சரி, அதுக்கப்புறமா அதை ஓப்பன் பண்ணவே இல்லை. ஏன்னா அதுக்கப்புறம் மாற்றி மாற்றி அடுத்தடுத்த வேலை இருந்துச்சு. நாங்கள் இந்த ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் இல்லைங்களா, வாக்கிங் போயிருந்தோன்னு சொல்லி நேற்று போட்டிருந்த ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அப்போ கம்யூனிட்டி கார்டனில் இருக்கிற அந்த பழங்கள் எல்லாம் கொஞ்சம் நல்லா ஹார்வெஸ்ட் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. சரி எது பழுத்திருக்கு அப்படின்ட்டு போய் பார்த்து நாங்களும் கொஞ்சம் எல்லாம் பறிச்சுட்டு வந்திருந்தோம். ஸோ அந்த பழங்கள்லாம் போய் பறிக்கிற அந்த வீடியோ வந்து ஒன்று சாட்டர்டே இல்லைனா சண்டே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் அப்படியே பிரித்து நம்ம வச்சிடலாம். ஆனால் நம்ம கிச்சனுக்கு யூஸ் பண்ணுறது எல்லாத்தையுமே நல்லா சோப் போட்டு கழுவி தான் யூஸ் பண்ணணும் இல்லையா, அதனால் அந்த ஸ்டிக்கரு டேகு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கேன்.
இந்த வார பர்த்டே அண்ட் ஆனிவர்சரி விஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருமே அனுப்பலையா? இல்ல நான் தான் நோட் பண்ணுறதுக்கு மறந்துட்டேனா? இல்ல மிஸ் பண்ணிட்டேனா? அப்படின்னு தெரியல. ஏன்னா, போன வாரம் லாங் வீடியோவோட டாப்பிக்கே வேறு இல்லைங்களா? அந்த வீடியோ பார்த்துட்டு கீழே கமெண்ட் எல்லாமே அந்த வீடியோ ரிலேட்டடாக தான் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களோட ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே ஒழிய, பர்த்டே விஷோ இல்லை ஆனிவர்சரி விஷோ பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லை. அப்படி பார்த்துருந்தா நான் நோட் பண்ணியிருப்பேன். எப்படியோ மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அதனால் தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா இன்னுமே அந்த வீடியோ கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது. நான் அதையே இன்னும் ரிப்ளை பண்ணி முடிக்கலை. நிறைய இருக்குங்க. இன்ஸ்டாவில் வேறு தனியாக எனக்கு டிஎம் பண்ணிகிட்ருக்கீங்க. அதனால் இந்த வாரம் பர்த்டே அண்ட் ஆனிவர்சரி யார் செலிப்ரேட் பண்ணாலும் சரி, எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். யாரையாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ப்ளீஸ் தப்பாக எடுத்துக்காதீங்க. அடுத்த வாரம் கண்டிப்பாக நம்ம விஷ் பண்ணிடலாம். கிச்சனுக்குன்னு வாங்கினதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வாஷ் பண்ணிகிட்ருக்கேன் இல்லைங்களா, இது மட்டும்தான். அதுக்கப்புறமா அந்த பேம்பூ கொலாண்டர். மற்றபடி கிச்சனுக்கு பெருசாக நான் எதுவுமே வாங்கலை. இந்த எக் பீட்டர் ஏற்கனவே இருந்தது, கொஞ்சம் உடஞ்சி போயிடுச்சு ஹேண்டிலு. அங்கே பார்த்ததுனால நான் வாங்கிட்டு வந்தேன். இல்லைனா எக் பீட்டரெல்லாம் நார்மலாக எல்லா கடையிலையுமே கிடைக்கும். இந்த உப்பெல்லாம் போட்டு வைக்கிற அந்த ஸ்பூன் பார்த்திங்கன்னா, ஒன்று மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அது எங்கே நான் மிஸ் பண்ணேன்னு தெரியலை. அதனால் சரி இன்றைக்கி பார்க்கவும் அதே மாதிரி நம்ம வாங்கிட்டு வந்து வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக வாங்கி மாற்றிட்டேன். ஏதோ வீடு ஷிஃப்டிங்கில் மிஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்ட்டு நினைக்கிறேன், தெரியலை. அதுக்கப்புறம் அந்த பிளேஸ் மேட்டு ஏற்கனவே டைசோவில் வாங்கினது தான். இது நல்லா சூடு தாங்குங்க. பாத்திரம்லாம் சூடான பாத்திரம் வைக்கிறோம் அப்படின்னா நல்லாவே சூடு தாங்கும். கவுண்டர் டாப்பில் நேரடியாக நம்ம வைக்கக்கூடாது இல்லையா? அதனால் அடுப்புக்கு பக்கத்தில் எப்போவுமே இந்த மாதிரி பிளேஸ் மேட்ஸ் இருக்கிறது நல்லது. ஏற்கனவே ஒன்று இருந்துச்சு, சரி இன்னொன்று வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வாங்கினேன். இந்த பழங்கள்லாம் போய் நாங்கள் பறிச்சுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த அத்திப்பழம் மட்டும் நல்ல பால் வந்து வெளியில் வரும் பாருங்கள். நல்லா பிசு பிசு பிசுன்னு இருந்துச்சு. சரி எல்லா பழங்களையுமே கழுவி எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு தான் கழுவி அந்த கொலாண்டரில் போட்டுக்கிட்டு இருக்கேன். இது இந்த மாதிரி வெயிலில் ஏதாவது போட்டு நம்ம காய வைக்கணும், இல்லைனா இந்த மாதிரி காய்கறிகள்லாம் கழுவி காய வைக்கிறதுக்கு தாராளமாக இந்த பேம்பூ பிளேட்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். நான் மெயினாக இனி மழையெல்லாம் கொஞ்சம் விட்டுருச்சு, ஏதாவது வெயிலில் காய வச்சு எடுக்கிறதுக்கு இந்த பிளேட்டெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, புதினா இலை இதெல்லாம் கழுவி தான் நீங்கள் ஸ்டோர் பண்ணுவீங்க அப்படின்னா, டிஷ்யூ பேப்பரில் கழுவி நீங்கள் காய வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பேம்பூ பிளேட்ஸில் கூட நீங்கள் போட்டு காய வச்சுக்கலாம். நாங்கள் அன்னைக்கு அந்த பேரிக்காய், அதுக்கப்புறமா பீச்சஸ், ப்ளம்ஸு, அத்திப்பழம், மாதுளை இதெல்லாம் தான் போய் பறிச்சுட்டு வந்திருந்தோம். பாத்திரம் கழுவுறதுக்கு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, இது வந்து நான் டைசோவில் இருந்துச்சுன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். ஆனால் அந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பர் இருக்குது பாருங்கள், அது இந்தியாவிலேருந்து நான் வாங்கிட்டு வந்தது. எப்போயோ வாங்கிட்டு வந்தது, நிறையா இருந்தது. இந்தியா போனோம் அப்படின்னா நமக்கு இந்த ஹோல்சேல் கடையிலலாம் இந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பர் நிறைய வச்சுருப்பாங்க. அங்கே வாங்கும்போது நமக்கு ரேட்டு கம்மியாக இருக்கும். இது வந்து வெயிட்டும் பெருசாக பிடிக்காது. ஸோ சூட்கேஸில் நம்ம வாங்கி வச்சுட்டு வந்துக்கலாம். இங்கெல்லாம் இந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே மொந்தமாக இருக்கும், பெருசாக இருக்கும். கைக்கு பிடிக்கிறதுக்கே வந்து ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. குட்டி குட்டியாலாம் நம்ம ஊரில் ரொம்ப லைட் வெயிட்டாக கிடைக்கும் இல்லையா, அதனால் நான் அங்கேருந்து வாங்கிட்டு வந்து வச்சுக்குவேன். சரிங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. நம்ம அடுத்த வாரம் வேறு ஒரு விலாகில் பார்க்கலாங்களா? அண்டில் தென் டாட்டா, பை.